ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்க, அதுவும் பணம் ஒரிஜினலாக போடாமல் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இதான் ஹோம் பேஜ். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ட்ரேடிங் சம்மந்தமாக எப்போ பை பண்ணலாம், எப்போ செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டார்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஹாட்னு இருக்கும். அதுக்கப்புறம் நியூன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போ கொடுத்த பை ஆப்ஷன், செல் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கிளப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வேணுன்னா ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கிளப்ஸ் இருக்கும். ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடு லேப்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா ஃப்ரீ கேஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, டெமோ அக்கௌண்ட் மாதிரி. இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பழகிக்கலாம். ஸோ இதை வச்சு ஒரிஜினல் பணம் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்து நீங்கள் எடுத்த ட்ரேடிங் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா நியூஸ் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட்டு நியூஸ் எல்லாம் இந்த ஆப்பில் கன்யூஸாக நீங்கள் ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க. ஸோ இப்போ ட்ரேடு லேப்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நிஃப்டி 50ன்னு அடிச்சிருங்க. ஸோ நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கணும், இல்லை புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஓகே. நிஃப்டி 50 எடுத்தாச்சு. நிஃப்டி எடுத்துகிட்டு கான்ட்ராக்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27th February 25 அப்படின்னு அடிச்சிடுறேன். ஓகேவா? அடிச்சுட்டு எனக்கு என்ன கால் ஆப்ஷன் வேணும்னு அடிக்க போகிறேன். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் 22,900 கிட்ட ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் 23,200 கால் ஆப்ஷன் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 23,200. ஸோ அதை நான் டைப் பண்ணுறேன், 23,200. ஓகேவா? அப்படின்னு அடித்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சிஇன்னு வந்துருச்சு, புட் ஆப்ஷன் பிஇன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பை பண்ணுறேன். ஸோ எத்தனை குவான்டிட்டி? ஒரு லாட் பார்த்தீங்கன்னா 75 குவான்டிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்? நான் ஒரு 2 லாட் எடுக்கிறேன், 150 குவான்டிட்டி. ஓகே. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், நான் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே எடுக்கிறீங்களா, இல்லை நாளைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறீங்களா, இல்லை எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ராடேவே நீங்கள் எடுத்துக்கோங்க, அதான் பெட்டர். ஓகேவா? இன்ட்ராடே எடுத்துங்க. ஸோ மோர் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இருக்குது, டார்கெட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் எல்டிபி பார்த்தீங்கன்னா 60 rupees, ஸ்டாப் லாஸ் நான் 50 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டார்கெட் பார்த்தீங்கன்னா 70 rupees கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே பை ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ட்ரேடு ஆக்சுவலாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி 50ல் 27th February கான்ட்ராக்டில் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன், 23,200. இப்போ அது ஓடிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸு செட் பண்ணியாச்சு, டார்கெட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்போ என்ட்ரி வருதோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு எப்போ எக்ஸிட் ஆகணுமோ நீங்கள் எக்ஸிட் மேனுவலாக பண்ணுறதுனால சரி, ஸ்டாப் லாஸ் இல்லை டார்கெட் கொடுத்து கூட எக்ஸிட் ஆகிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஃப்டிலையும் பண்ணலாம், பேங்க் நிஃப்டியில் பண்ணலாம், ஐடியில் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஸ்டாக்கை பர்டிகுலராக எடுத்து கூட இந்த மாதிரி ட்ரேடு நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஜொமேட்டோ. ஓகேவா? February 27. ஆக்சுவலாக February 25 இருக்கும் போல், எனக்கு 25 நினைக்கிறேன். சரி, ஓகே. February 25, 250 கால் ஆப்ஷன் எனக்கு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ February 25th 250 கால் ஆப்ஷன் வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 250 வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ 235 மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. நான் 250 கால் ஆப்ஷன் எடுக்கிறேன். அடித்தோடனே இங்கே வந்துருச்சு, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்துருச்சு. ஸோ கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி பை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு குவான்டிட்டி ஒரு லாட் பார்த்தீங்கன்னா 2000 குவான்டிட்டி இதில். ஸோ அதுவும் எடுத்துட்டேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே கொடுக்காம டுமாரோ, அதாவது 2 days டைம் எடுத்துக்கிறேன். ஸோ டுமாரோ பை Friday 21st February வரைக்கும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சோமர் கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ். ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 0.95 இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் 0.9 கொடுத்துக்கிறேன். டார்கெட் 1.2 கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டாக்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம்,
நிஃப்டி 50 இண்டெக்ஸையும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ட்ரேடு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணலாம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரிஜினல் ஃபண்டு போடாமல் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ட்ரேடிங்கில் அப்படிங்கிறத இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு பேப்பர் ட்ரேடிங் வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேடிங் வந்து கற்றுக்கிறவங்களுக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.